என்னுடைய தந்தையார் என்னிடத்தில் சொல்லுகின்ற மிக அற்புதமான விஷயங்களில் ஒன்று, யாருடைய உதடுகளிலோ உன் வாழ்க்கை மாற்றக்கூடிய சொல் மறைந்திருக்கிறதுன்னு சொல்வார். அது ஏதோ புத்தகத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்வார். எவ்வளவு சீக்கிரமா அது உன்னை வந்து சேரதோ வாழ்க்கையில மாற்றம் நிகழும், கேள் படி என்று சொல்வார். சாதாரண சொல் தான். எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைக்கு சொல்ற சொல் தான், கேள் படி. ஏன் கேட்கணும், ஏன் படிக்கணும்? நம்ம வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஏதோ ஒரு சொல் அங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது என்ன சொல், அது எப்போ கிடைக்கும்? நான் சொல்லட்டுமா? நான் மனதால் சொல்லுகிறேன், நான் பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டவள். நான் சொல்லுகிறேன், சொற்கள் உங்களை வந்து சேர்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது அது உங்களை வந்து சேரும். சீடன் தயாராக இருக்கின்ற பொழுது குரு வந்து சேருகிறார். குரு கிட்ட சீடன் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தயாரா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துருவார். விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் கிடைத்தது போல், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கிடைத்தது போல் வந்து சேர்ந்துருவாங்க. அவங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க, அந்த ப்ரோக்ராம் பண்ணி அவங்க நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. நாம் தயாராக இருக்க வேண்டுமே என்கின்ற கவலையோடு நான் ஒரு 5 விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நான் தரக்கூடிய இந்த 5 மந்திரங்களை நீங்க மனசுல உள்வாங்கி வச்சுக்கோ. 1, நம்பர் 1, கவனமா இருங்க. சின்ன விஷயத்துக்கும் கவனமா இருங்க. ஒரு வினாடி கவனம் தவறுகின்ற பொழுதுதான் இந்த 1 மதிப்பெண் தவறிடுது. அந்த 1 மதிப்பெண் தான் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இழக்க வச்சிருது. சார் ஒரு வார்த்தை சொன்னார், பிரின்சிபல் சார், வரலாற்று ஏடுகளில் நமக்காக ஒரு பக்கம் இருக்கிறது, அதை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் அதிலிருந்து கொஞ்சம் மாறுபடுகிறேன். கொஞ்சம் மாறுபட்டு நான் இப்படி சிந்திக்கிறேன், சரியா இருக்கான்னு பாருங்க. வரலாறு நம்முடைய முதல் வெற்றியை காகிதத்தில் எழுதி வைத்துக் கொள்கிறது. வரலாறு இருக்குல்ல, அது பல புத்தகங்கள். அந்த புத்தகங்கள்ல எந்த புத்தகத்தில் என்னுடைய பக்கம் இருக்கு, எந்த புத்தகத்தில் எந்த பக்கத்தில் என் பெயர் வர வேண்டும் என்று நாம் முடிவு செய்யலாம். அது எப்படி முடிவு செய்யறது? என் முதல் வெற்றியை வரலாறு காகிதத்தில் தான் எழுதி வைக்கும். அடுத்ததான் நான் வெற்றி பெற்றேன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் விக்டரி. இந்த 2வது வெற்றி தான் பொன் எழுத்துக்களால் பொன்னேடுகளில் பொறிக்கப்படும். எப்பவுமே ஒரு வெற்றி பண்ணிட்டு சும்மா இருந்துடாதீங்க. பர்சீவரன்ஸ், அடுத்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது. அடுத்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டு அதற்கு அடுத்ததுன்னு போகணும். அதற்கு அடிப்படையில் தேவையான குணம் கவனம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மொத்தமா கூடுற இடத்துல நான் இதை சொல்றேன். எப்பத்துல இருந்து தெரியுமா? ஒரு பொங்கல் விழால இருந்து சொல்றேன். நான் இந்த பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன். விருத்தாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு அங்க போயிருந்தேன். பின்னால ரொம்ப சத்தமா இருக்கு, அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. அந்த ஸ்ரீமுஷ்ணத்துல என்ன பேச கூப்பிட்டு இருந்தாங்க. நான் போய் பேசிட்டு வந்து சீட்ல உட்காந்துட்டேன். அப்ப சோஃபா போட்டிருந்தாங்க. பெரிய பொங்கல் விழா முடிச்சிட்டு நான் வந்து பேச உட்கார்ந்து, அங்க ஒரு காம்படிஷன் நடந்தது. அந்த காம்படிஷன் இப்ப உங்க ஸ்கூல்லயும் நடத்தினாங்களாமே, உரி அடிக்கிறது. நடத்துனீங்களா? உரி அடிக்கிற காம்படிஷன். அந்த காம்படிஷன் பொதுமக்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க. அது ஒரு ஊர் திருவிழா. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு 100 பேர் கலந்துட்டு இருப்பாங்க அந்த விழால. ஒரு விஷயம் சொல்றேன் தமிழ் உறவுகளை, நாம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேடி போன ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா நாம் நம்முடைய மனநிலையை மிக சரியா வச்சிருந்தா தேடி போனதை விட சிறப்பானது நமக்கு கிடைச்சிரும். இது வாழ்க்கை அனுபவம். மனநிலையை சரியா வச்சிருக்க.
கவனம் சிதறாமல் மனநிலையை வச்சிருங்க, வந்துரும். பாருங்களேன், எனக்கு சில சிரமங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் போதே நடந்துட்டு இருக்கு. இந்த சத்தத்திற்கு பின்னால் என்னால் பேசவே முடியல. நான் உங்களுக்கு பேசவா அல்லது அதற்கு கேட்கவா? என்ன நான் கேட்டுக்கணும்னா அதுக்கு கேட்டு சைலண்டா இருக்கணும். உங்களுக்காக நான் சத்தம் போட்டு பேசணும். இன்னைக்கு ரொம்ப சத்தம் போட்டு பேசணும், நாளைக்கு பேச முடியாது என்னால. வேலூர்ல புத்தக திருவிழாவில் பேசுறேன். நான் போறேன், பேசி முடிச்சிட்டேன். முடிச்சிட்டு முன்னால உட்கார்றேன். உரியடி திருவிழா தொடங்குது. 100 பேர் கலந்துக்கிறாங்க. ரொம்ப கவனமா கேளுங்க. 6 வயதிலிருந்து 18 வயது பிள்ளைகள் கலந்துக்கிறாங்க. நான் உட்கார்ந்துட்டு அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறேன். ஆனா சூப்பரா இருக்கு. அந்த ப்ரோக்ராம் நடத்தினவர் சூப்பரா நடத்தினாரு. என்னன்னா, ஒரு உரிய கட்டி தொங்க விட்டார். அது மேல கீழே மேல கீழே மேல கீழேன்னு வந்துகிட்டு இருக்கு. ஒரு பையனை கூப்பிடுறாரு, ஒரு பொண்ணை கூப்பிடுறாரு. அவன் கையில கம்பு கொடுத்து கண்ணை கட்டி விட்டுறாரு. கண்ணை கட்டி அப்படி சுத்த விட்டுட்டு எல்லாரும் சத்தம் போட அது போய் ஒரே டைம் தான் அடிக்க முடியும். ஒரே அட்டெம்ப்ட் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் இதுல ஒரு பாடம் சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த உரியடி இருக்கிறதுல ஒரே ஒரு அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா போய் உட்காந்துக்கணும். ஒரு 25 நிமிஷம் நடந்ததுங்க போட்டி. 100 பேர் டக்கு 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 டக்குன்னு எலிமினேட் ஆயிட்டே இருந்தாங்க. ஒரு பையன் 6 வயசு இருக்கும். என்ன செஞ்சான்னு தெரியல, அடிச்சிட்டாங்க. உரி உடைஞ்சிருச்சு. உரி உடைஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டு அந்த கண்ணில் இருக்க அந்த துணியை எடுத்து அந்த ரெஃப்ரி கிட்ட கொடுத்துட்டு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு முன்னால நாங்க உட்கார்ந்துருக்கோம்ல சிறப்பு விருந்தினர்கள், அங்க உட்கார்ந்துட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அந்த பயலுக்கு தெரிஞ்சிருக்கு வெற்றி பெற்றால் எங்கே உட்காரணும்னு. உட்கார்ந்துட்டானா. எனக்கு குழந்தைங்கிட்ட பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைகிட்ட நான் ஆர்வமா பேசுவேன், மழலையில பேச மாட்டேன், தெளிவா பேசுவேன். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பாடம் சொல்லித்தரேன். குழந்தைகள் தான் நம்ம கிட்ட மழலையில பேசும், நாம குழந்தைங்கிட்ட தெளிவா பேசணும். இப்ப எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறேன். விருந்து டேபிள்ல உட்கார்ந்துட்டு அந்த குடும்ப தலைவர் சொல்றாரு, சாப்பாடு முன்னால வச்சுட்டு, பேசுங்க மேடம், சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லை. சாப்பிட தானே கூப்பிட்ட, பேச சொல்ற, தொண்டை கட்டி இருக்கு, கூப்பிட்டேங்க, இங்க வாங்க. வந்தார். சார் தொண்டை கட்டி இருக்கு சார், பேச முடியல, கொஞ்சம் சூடா தண்ணி கொடுங்க. அவர் திருப்பி என்கிட்ட கேட்கிறார், இப்பவே வேணுமா மேடம், அதுக்கப்புறமா கொடு. யோ, எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானே இருக்கு, எனக்கு காது நல்லா தானே இருக்கு, பேச. குழந்தைகள் தான் நம்மிடத்தில் மழலையில் பேசுவார்கள், நாம் அவர்களிடத்தில் தெளிவாக பேச வேண்டும். நாம மழலையே பேசினோம்னா குழந்தை இடத்தில் ஆளுமை பண்பு வளராது. குழந்தை என் பக்கத்துல உட்கார்ந்தான். அவனை பார்த்தேன். அவன் இப்படி பார்த்தா என்ன, அவன் கண்ணு அப்படி கத்தி மாதிரி இருந்துச்சு. ஏய் ஜெயிச்சிட்டியா? ஓ அப்படின்னா. உன் பேர் என்ன அப்படின்னா. இந்த குழந்தைங்கிட்ட நீங்க ஏதாவது கேளுங்களேன், அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிறான்னு அர்த்தம். நம்ம 2வது வாட்டி கேட்கணும். அப்ப அதுங்க ப்ரிப்பேர் ஆயிட்டான்னு பதில் சொல்லுங்க, டக்குன்னு பதில் சொல்லாதுங்க. அப்படின்னா பேர் என்ன? ராஜராஜன். ஹை, ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். எனக்கு பிடிச்சது அந்த பேர். எனக்கு சொல்லிக்க கூடாது, சொல்லிட்டேன். உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். அவன் சொன்னா பாருங்க பதில், அதை என் தாத்தாக்கு நான் ஏற்கனவே வச்சுட்டேன்னா. உன் தாத்தா பேர் என்னடான்னு கேட்டா ராஜேந்திர சோழனுங்கிறான். சரி, அவனை பிடிச்சிருச்சா? கொஞ்ச நேரம் இருக்குதே பேசி,
ஞானம் தானே யாரிடத்தில் கிடைத்தால் என்ன, எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டேன். அப்படின்னா சொல்லுடா எப்படி ஜெயிச்ச. நீங்க பாக்கலையா? நான் பார்க்கல. சொல்ல தான் அந்த ரெஃப்ரி அங்கிள் இருக்காருல்ல, ரோஸ் சட்டை போட்டுக்கிட்டு. ஆமா, எங்க அம்மா கையை நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னா, நான் என் அம்மா என் பேரை கொடுத்துட்டாங்களா, என்கிட்ட அந்த டேக் இருந்துச்சா, என் டேக் பார்த்த உடனே என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டார். அப்புறம் கண்ணை கட்டி விட்டார். அப்புறம் சுத்தி விட்டாரு. எனக்கு பெரிய ரகசியம் தெரிஞ்சது. வாழ்க்கை நீங்க டேக் போட்டுட்டு தயாரா இருக்கும் போது உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து களத்துல நிறுத்திடும். நம்பர் 1. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் அது செய்யற வேலை கண்ணை கட்டிடும். கண்ணை கட்டிட்டும் ஜெயிக்க விடாது, சுத்தி விட்டுரும். சுத்தி விட்டுட்டு அடுத்த 2 சேலஞ்ச் தான் பெரிய சேலஞ்ச். அவன் சொல்றான், சுத்தி விட்டுட்டு காதுல விசில் வச்சுக்கிட்டு ஊன்னு ஊதுறாரு. ஏன் ஊதுனாருன்னு கேட்டேன். யாரும் எனக்கு வழிகாட்டிடக்கூடாதுன்னு. 6 வயசு சொல்லுதுங்க. யாரும் எனக்கு வழிகாட்டிடக்கூடாதுன்னு ஊன்னு ஊதுனாரு. அப்புறம் தப்பு தப்பா வழிகாட்டினார். அது தப்புன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அந்த கூட்டத்துல எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, ரெஃப்ரி சொல்றது கேட்காத, ரெஃப்ரி சொல்றது கேட்காதன்னு. சரி, அப்புறம் எப்படி ஜெயிச்ச? கூட்டம் சொல்லி கேட்டு ஜெயிச்சியா? இல்ல, அத்தனை பேரும் சத்தம் போட்டுட்டே இருந்தாங்களா, அதுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அந்த சத்தத்தை மட்டும் நான் கேட்டேன், மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன சத்தம்டா? ராஜா, என் அம்மா சத்தம். அவன் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிருக்காங்க, சவுண்ட் ப்ரூஃப் போட்டிருக்கான். உங்க அம்மா வாய்ஸ் மட்டும் ஓபன் ஆயிருக்கு மைண்ட்ல. கண்ணை உள்ள இருந்த கண்ணை நான் மூடிக்கிட்டேன். எங்க அம்மா சொல்றதே கேட்டுட்டு இருந்தேன். ராஜா, லெப்ட்ல போ, யார் சொல்றதும் கேட்காத. லெப்ட் லெப்ட், கொஞ்சம் லெப்ட், ரைட் கொஞ்சம் ரைட். அவ்வளவுதான் அவ்வளவுதான், நில்லு நில்லு நில்லு, கை தூக்கு கை தூக்கு, அடிச்சிடாத, கை தூக்கு, அப்படியே நில்லு அப்படியே நில்லு. உரி மேல கீழே மேல கீழே வந்துட்டு போய் அட்ராம அவன் என்ன அடிச்சா உடஞ்சிருச்சு. இந்த பையன் எனக்கு சொல்லித்தரான் how to follow the instructions, whom to follow, யாரை பின்பற்றுவது, பின்பற்றுகின்ற விஷயங்களை எப்படி கேட்டுக்கொள்வது. நான் இப்படி சொல்றேங்க. விதிகளில் முதல் விதி கவனம். நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு வருவதை காட்டிலும் மிகச் சிறப்பானதை பெற்றுக் கொள்வீர்கள். 2, இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை தருகிறீர்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். எதை தரீங்களோ அது திரும்ப வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ திரும்பி கிடைச்சிடும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு சொல்வேன் நான். ரூமியுடையது. நீங்கள் எதை தேடினாலும் அது உங்களை தேடும். பயம் தேடும், மரணம் தேடும், தோல்வி தேடும். வேதாத்ரி மகரிஷி சொல்வார், பாசிட்டிவ் எனர்ஜியோட இருங்க, பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ் அப்படிங்கிறது அந்த அம்மாக்கு புள்ள அழறதும் கேட்கல, நான் பேச்சு நிறுத்தினதும் கேட்கல. ஏன்னா போன்ல இருக்குது அந்த அம்மா. அந்த அம்மாக்காக ஒரு கவிதை சொல்லவா? திருவிழாவில் பிள்ளை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தர வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. புள்ள கத்தி கதறுது. இந்த அம்மா யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது விதி, பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை, நான் ஏன் தெரியுமா இப்படி போட்டு கண்ட்ரோல் பண்றேன்? ஐ எம் a real teacher. 25 வருஷமா டீச்சரா இருக்கிறேன். நான் வெள்ளி விழா நாயகி டீச்சர்ல. இது வரைக்கும் என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயில் ஆக விட்டதில்லை. அதுங்க ஃபெயில் ஆக தயாரா இருக்கும், நாம விடக்கூடாது. 2வது விதி பிரபஞ்ச விதி. பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அது குறித்து வைத்துக் கொள்ளும், அது உங்களுக்கு திருப்பி தரும். மரண பயம் இருந்தாலும் சீக்கிரம் வந்துடும். அது ஒரு வைப்ரேஷன். ஸ்டே பாசிட்டிவ். பாசிட்டிவான விஷயங்களை நீங்க எப்படி இருக்கிறீங்களோ
பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். பாசிட்டிவான எண்ணங்கள் இல்லைன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் இப்படி சொல்றேன், நான் சாபம் கொடுக்கல, உண்மையை சொல்லுகிறேன். முதலில் நெகட்டிவ் தன்மை இருக்கக்கூடிய, நெகட்டிவ்னா என்னன்னா எதுவும் உருப்படாது, எதுவும் சரியா போகாது, எல்லாம் தப்பா போகுது, இந்த மாதிரி அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கெடும் உடல் நலம் போயிடும், ரெண்டாவது குடும்ப நலம் போயிடும், மூன்றாவது சமூக நலம் போயிடும். ஸ்டே பாசிட்டிவ், நன்மையானதை நினைத்துக் கொள்ளுங்கள். கப்பல்ல ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸோடைய ஏறினானா ஒன்னும் சரியில்லை, இந்த கப்பல் கரை போய் சேராது, இது கவுந்துரும், இதுல போய் நான் ஏறிட்டேன், நோ 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 நோ, இவன் சரியில்லை, சுக்கானை பிடிக்கிற சரி, என்ன மாதிரி ஆட்டம் ஆடுது சொல்லிக்கிட்டே இருக்கும் போது உள்ள ஒருத்தன் என்ன மாதிரி இருந்திருக்கான் குரு. சிஷ்யர்களை பார்த்து சொன்னானா, டேய் அவனை தூக்கி கடல்ல போடுங்கடா. கடல்ல போட்டாங்க. உயிர் போகிற நேரத்தில் பிடிச்சு கொண்டு வாங்கடான்ட்டாங்க. பிடிச்சு கொண்டு வந்து கப்பல்ல விட்டாங்க. அவன் வெளியில தூக்கி கப்பலுக்குள்ள போட்டாங்கல்ல, அப்போ அந்த வினாடில இருந்து அவன் கம்முன்னு இருந்தான். ஏன்னா கப்பல் பாதுகாப்பானது என்று அவனுக்கு தெரிந்து போயிற்று. கடலை பற்றிய பயம் அவனுக்கு உண்மையாகவே அதை விட இது சிறப்பானதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. பகவத்கீதையை பத்தி ஏதோ கிளாஸ் எடுக்கிறதா சொன்னாங்க. நான் பகவத்கீதையை வாசிப்பவள். குரானை, பைபிளை, தேவார திருப்பதிகங்களை, 4000 திவ்ய பிரபந்தத்தை, கம்பராமாயணத்தை, உபனிஷதங்களை, புராணங்களை, சங்க இலக்கியங்களை, காப்பியங்களை, புத்திலக்கியங்களை, சிற்றிலக்கியங்களை, திருக்குறளை, நீதி இலக்கியங்களை வாசிப்பவள் நான். இலக்கண நூல்களை வாசிப்பவள் நான். வாசிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்றேன், நம் வாழ்க்கை நமக்கு ஒரு முறைதான் தரும் வாய்ப்பை. அந்த ஒரு முறை தரக்கூடிய வாய்ப்பு மறுபடியும் வராது. You cannot step the river twice. உலகத்திலேயே அர்ப்பணமானது காலம், டைம். எது உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான். இது பகவத்கீதையின் ஒரு மிக முக்கியமான மூல மந்திரம் இதை சொல்கிறது. இறந்து போனவன் கடவுளிடத்தில் போகிறான். கடவுள் கையில் அவனுக்காக ஆனதை வைத்திருந்தாராம். அதில் இருப்பது என்ன என்று கேட்கிறான் இறந்து போனவன். என் உயிரா? இல்லை. என் ஞானமா? இல்லை. நான் சேர்த்த புண்ணியங்களா? இல்லை. என்னுடைய மனைவி மக்களா? நண்பர்களா? இல்லை. என் அனுபவமா? இல்லை. என் பாவங்களா? இல்லை. எது இருக்கிறது கடவுளிடத்தில் நமக்கானது என்றால், நமக்கு என்று கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய காலம், டைம், அவ்வளவுதான். அதனால தான் இறந்து போனவர்களை தமிழர்கள் காலமானார் என்று சொல்கிறோம். அவ்வளவுதான், லிமிட்டட். அந்த லிமிட்டடான அந்த டைம்ல நாம என்ன செய்யறோம், எதை செய்யறோமோ அதை திருப்பி வரும். நான் இப்படி சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள். தவறுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், குற்றங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தவறுகளும் குற்றங்களும் குறைகின்ற பொழுது என்ன நடக்கும்ங்கிறத சொல்றேன். நாம் குற்றம் இழைத்தால், தவறு இழைத்தால் நமக்கு உரியவர்கள் நம்மை மன்னிப்பார்கள். ஆனால் நாம் செய்த குற்றங்கள் நம்மை மன்னிப்பதே இல்லை. அது கர்மாவாக நம்மை தொடரும். தவறுகள் நம்மை மன்னிப்பதே இல்லை, அவை நம்மை தொடரும். அதனால் குற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனநிலையில் பிரபஞ்சத்தோடு கனெக்டடா இருங்க. எது கொடுக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். 3, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கை மாறும். நான் என்னுடைய பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன், டோட்டலி மாத்திட்டேன். ரொம்ப உண்மை சொல்லணும்னா, எதுவும் கேட்கறது இல்லைங்க. நான் கடவுள் கிட்ட தொழுகை மட்டுமே நிகழ்த்துகிறேன், எதையுமே கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லை தெரியுமா? 2 காரணம். நான் என்னுடைய கண்ணாடி முன்னால் நின்று நான் தொழுகையில் நிற்கின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலையில் நான் பேசுகிறேன். நான் 2 வார்த்தை தான் என் மனசுல வரும். ஏதாவது அவன்கிட்ட கேட்கணும்னா, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இதை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப டென்ஷனா, ரொம்ப தேவையா, மனசுல அலை மோதுகின்ற சிரமத்தோடு நான் கடவுளுடன் நிற்கின்ற பொழுது இந்த பிரார்த்தனை, இந்த வரிகளை சொல்லுகிறேன். எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? இந்த சப்மிஷன் இருக்குல்ல,
அது உங்களுக்கு மிக உயர்வான நிலைகளை தரும். நான் இதை ரொம்ப ஞானமாலாம் சொல்லல, அனுபவத்தில் சொல்கிறேன். மனம் கொதிநிலையில் இருந்தால் பெற்றோர்களை அடக்கிக் கொள்ளுங்கள். தெளிவான நீரில் தான் முகம் தெரியும். உங்கள் பிள்ளை உங்களை முகம் பார்க்கிறது. கொதிநிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் முகம் தெரியாது. குழந்தைகளுக்கு ஒருபோதும் வாக்குறுதியை தராதீர்கள், தந்தால் நிறைவேற்றுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக செலிபிரிட்டி, இன்னைக்கு ரொம்ப சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய மிகப்பெரிய செலிபிரிட்டி சொன்ன வாக்குமூலம். அவர் 7ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும் போது 10வது ரேங்க் வாங்கியிருக்காரு. அவங்க அப்பாட்ட போய் தந்திருக்காரு கார்டு, நீ 3வது ரேங்க் தானே வாங்குவேன், ஏன் 10 வாங்கியிருக்க, மிஸ் ஆயிடுச்சுப்பான்னு. அடுத்த முறை 3வது ரேங்க் உள்ள வாங்கிடு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. அப்போ என்ன, நாம இந்த ஸ்கெட்ச் பென் தானே கேட்போம், அதுவும் 2 3 தான் கிடைக்கும். 2 கிடைக்கும், இல்லைன்னா 3 கிடைக்கும். என்ன சார், அவர் 2 தான் கேட்போம், 3 கேட்டிருக்காரு. கலர் வேற சொல்லி இருக்கிறாரு, ப்ளூ எல்லோ ரெட்னு ஏதோ சொல்லியிருக்கு. ஓகேன்ட்டார் அப்பா. அவன் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. படிச்சு முடிச்சு குவார்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஃப்ரைடே ஈவினிங் பையன் வரான் வீட்டுக்கு, அப்பா இல்லை. சாட்டர்டே எல்லாம் காத்திருக்கிறார், அப்பா இல்லை. சண்டே எல்லாம் காத்திருக்கிறார், அப்பா இல்லை. கார்டு காட்டவே இல்லை அம்மாட்ட. 2nd ரேங்க் காட்டாம வச்சிருந்திருக்காரு. வேற வழி கிடையாது. திங்கக்கிழமை காலையில, அம்மா கார்டுல சைன் பண்ணணும், அப்பா இல்ல நீ பண்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. டேய் வந்துருச்சா ரிப்போர்ட்டு, வந்துருச்சு. எப்படா வந்துச்சு, வெள்ளிக்கிழமை. ஏன்டா காட்டல, அப்பா வரட்டும். டேய் நீ வேற, அப்பா புதன்கிழமை தாண்டா வருவாரு, நீ ஒண்ணு செய், இங்க வா. கைய பிடிச்சிட்டு போய், அப்பா சொன்னாருடா, நான் இல்லாத போது என் புள்ள உன்கிட்ட ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா, வார்த்தை முக்கியம், ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா, என்ன எதெல்லாம் அவர் சொல்லல தன் மனைவி கிட்ட. ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா போய் அந்த ஒரு இது இருக்கு வீட்டுல கபோர்ட், அதை திறந்து உள்ள நான் வச்சிருக்கிறேன், அதை எடுத்து கொடுன்னு, இங்க வா அப்படின்னு பிரிச்சு பார்த்தா 3 பென்சில், ப்ளூ ரெட் எல்லோ, அவன் கேட்ட கலர் வச்சிருந்திருக்கார் அப்பா. இதுல எங்க தெரியுமா அவர் சொன்னார் அன்னைக்கு, இந்த ட்ரஸ்ட் அப்பா சொல்லிட்டார் நான் செஞ்சிருவேன். இந்த ட்ரஸ்ட் அப்பாட்ட இருந்தது. நான் எப்பவுமே சொல்றது உண்டு, இந்த ட்ரஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? பெற்றோர்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நான் மிகச்சிறந்த தாய் தந்தையரிடத்தில் வளர்ந்தேன். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை போலதான் என் பெற்றோர்களும். ஒன்னும் சிறப்பு தகுதி கிடையாது, வறுமைதான். ஆனால் சொல்லுகின்ற சொற்களில் இருந்த தீவிரத்தன்மை, அந்த தீவிரத்தை, அதனால தான் நாங்கள் வறுமையில் இருந்தாலும் 5 பிள்ளைகளும் இன்றைக்கு படித்திருக்கிறோம். அண்ணன் கேட் இன்ஜினியர், அக்கா MBA, நான் PhD டாக்டரேட், என்னுடைய தங்கை MA இங்கிலீஷ் லிட்டரேச்சர், தம்பி MSc MTech, அவன் அமெரிக்கன் சிட்டிசனா இருக்கான். 5 பிள்ளைகள். வறுமையின் உச்சத்தில் 3 பிள்ளைகள் சத்துணவு சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். மாநகராட்சி பள்ளியில் தான் படித்தோம். என்ன, பெற்றோர்களுடைய அறிவில் குழந்தைகளுடைய வருங்காலம் பற்றிய தீவிரத்தன்மை இருந்தது. நாங்கள் என்ன படித்தோம்னு எங்க அம்மா அப்பாக்கு தெரியாது, ஆனால் அந்த தீவிரத்தன்மை இருந்தது. படி படி படிச்சிரு, கேள் படி, நல்ல விஷயங்களை கேளு படி. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு எத்தகைய ஆர்வம் இருக்கு தன் பிள்ளைகளின் மீது. படி கேள் என்றா இல்ல, என் பிள்ளை ஃபர்ஸ்டா வந்துடணும். அப்ப செகண்ட் வர்றது யாரு? 10th வர்றது, நான் 10th ரேங்க் தான். உங்க முன்னால நிக்கல, காலேஜ்ல ப்ரொஃபஸரா நிக்கல, உலகம் எல்லாம் போயிட்டு வர பேச்சாளரா நிக்கல. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது எங்க இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்கள். குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அவர்களுக்கே தெரியாமல் கண்காணியுங்கள். குழந்தைகள் நன்மையினால் நிரம்பப்பட்டவர்கள். அதனால்தான் அதற்கு வரம்னு பேரு. குழந்தை வரம், நமக்கு தந்தோர்ல பெற்றோர்னு பேரு. நாம் வரம் பெற்றவர்கள். மிக கவனம், மிக கவனத்தோடு அந்த குழந்தைகளை வளர்க்கணும். எதையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மனநிலையில் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோ. இது 3வது விதி. 4வது விதி, நாம் மாறும்போது அனைத்தும் மாறும், அனைத்தும் மாறும். 5வது விதி, நேற்று இன்று நாளை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஸ்டே பாசிட்டிவ்.
பாசிட்டிவ் எண்ணங்களோடு குழந்தைகளை வளர்த்திடுங்கள். இந்த ஸ்கூலை நம்புங்க. நான் ஏன் ஸ்கூலை நம்புங்கன்னு சொல்றேன்? இங்க பாருங்க, இங்க பிரின்சிபல் தி பெஸ்ட் பிரின்சிபல்னு சொன்னனா சொன்னதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னால ஒரே சத்தமா இருந்ததா? பின்னால 30 டீச்சர்கள் உட்கார்ந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களா? சத்தமா இருந்துச்சா? எழுந்திருச்சு போனாரா? சத்தம் இல்லை. That is called leadership. That is called leadership. ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது? ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் யார் தெரியுமா? கற்று முடித்தவர் அல்ல, கற்றுக்கொண்டே இருப்பவர் தான் ஆசிரியர். கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். பேருக்கு அர்த்தம் சொல்றேன். ஆசனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். எங்க தப்பு இருந்தாலும் திருத்தி கொடுத்துருவோம். திருத்தறதுக்கு உங்களை மடியணுமே நீங்க. என் புள்ள அப்படிலாம் போய் சொல்லாது, சூப்பரா சொல்லும். நீங்க மாணிக்கம்னு பேரை வச்சு அமைச்சிருப்பீங்க, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும், பாட்ஷா. எங்களுக்கு தான் தெரியும். 4 பேர் சேர்ந்துதான் என் பிள்ளை கெட்டு போச்சு. நானும் 25 வருஷமா தேடுறேன் அந்த 4. அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன் அந்த 4த்துக்கு லீடரே இதுதான். எல்லாரையும் கொண்டு சேர்க்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. டீச்சரா இருக்கிறது நீங்க நினைக்காதீங்க, டீச்சரா இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளை கண்மூடி மிக மிக பாதுகாப்பாக இந்த கல்வி நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறீங்களா? அவர்களை நம்புங்கள். ஆனால் ஒன்று கண்காணியுங்கள். பெற்றோர் டீச்சர்ஸ் மீட்டிங் வரதா? 2 பேரும் வாங்க. அம்மா அப்பாக்கு ஒரு சூப்பர் அட்வைஸ் கொடுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சீனியர் நான். எனக்கு ஒரு பையன் இருக்கான், யூடியூப்ல நான் பேசியிருக்கேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். 800 கோடி மக்களும் ஒண்ணு, இவன் ஒண்ணு. எனக்கு ரெண்டும் தொண்டை கட்டி இருக்கு சார். லா படிக்கிறான். உங்களுக்கு எல்லாம் தான் நான் செலிபிரிட்டி டீச்சர். என் வீட்டுல என் பிள்ளைக்கு அம்மா. நான் இந்த மைக்க பிடிச்சிட்டுலாம் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அவன் யார இறங்க பாப்பா என்ன வாட் மதர் அப்படின்பா. லா படிக்கிறான். தொண்டை கட்டி இருக்கு, உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். வந்தா ரூம்குள்ள நிறைய மீட்டிங்கா? ஆமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நல்லா பேசுற வரைக்கும் என்ன விட மாட்டாங்கடா. கதவை பூட்டிட்டு போகும்போது சொல்றான், ஒரு நாளாவது நல்லா பேசிருங்க. டேய், பசங்க அப்படிதான். என் பிள்ளை தானே, என்னை சொல்லாமல் யாரை சொல்லும்? உங்கள் பிள்ளை. நீங்க எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருங்க, எவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருங்க, எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கராவும் இருங்க, அவனுக்கு அப்பா அவனுக்கு அம்மா, அவ்வளவுதான். அவர்கள் உங்கள் முகத்தை பார்க்கிறார்கள். நான் சொல்கிறேன், குழந்தைகள் நம் சொல்லை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து வளர்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு, நீங்க டிஜிபி சைலேந்திர பாபு செஞ்ச வேலை பாத்தீங்கல்ல, ரிட்டையர்மெண்ட்ல அவர் என்ன பண்ணார்? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு கடைசி சல்யூட் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்தார். For my mother. நான் அவர் பேட்டி எடுத்தேன். நான் கேட்டேன், சார் என்ன சார் அம்மாவுக்கு கடைசி சல்யூட் அம்மாவுக்கு கொடுத்தீங்க, அரசாங்கத்துக்கு கொடுக்காம? என்ன நான் கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானால ரெக்கார்டடா இருக்கு, யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இன்டர்வியூ. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது அவரு அந்த இன்டர்வியூல லேசா தான் சொல்லியிருப்பாரு. டீடைலா 20 வருஷத்துக்கு முன்னால நானும் அவரும் பங்கு கொண்ட ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு டீடைலா. அவர் சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து, அவருக்கு 10 வயசு ஏதோ, சட்டை பைய எடுத்து ஆணில மாட்டி இருக்காரு. அதுக்குள்ள 5 ரூபாய் 10 ரூபாய் ஏதோ வச்சிருக்காரு. காலையில பார்த்தா 5 ரூபாவை காணும். ஒய்ஃப் கிட்ட கேட்டாராம் வந்து அவங்க அப்பா, 5 ரூபாய் எடுத்தியாடான்னு. இல்ல. பசங்கிட்ட கேள்வி யாராவது எடுத்தாங்களான்னு? யாரும் எடுக்கல. அப்பா போயிட்டாரு. 10-15 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய ப்ரொஃபைல் சைலேந்திர பாபு சார் வீட்டுல. எல்லா குழந்தைங்களும் ஹை ப்ரொஃபைல்டு. ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்தை வித் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டு அவங்க அம்மா இப்படி உட்கார்ந்து இருக்காங்க. கீழே உட்கார்ந்து கொடுக்குறாரு கையில சம்பளத்தை வித் யூனிஃபார்ம். கையில வாங்கிட்டு நல்லா இருப்பான்னு சொன்னாங்களா அம்மா.
அப்போ சைலேந்திர பாபு சார் ஒரு கன்ஃபெஸ் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா? அம்மா, இன்னில இருந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால அப்பா பையில இருந்து 5 ரூபா காணும் இல்லம்மா. ஆமா, சாரிம்மா, அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா சொன்ன பதில் இங்க இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் சொல்றேன், என்னையும் சேர்த்து. எனக்கு தெரியும்பா. அம்மா, நான் எடுத்ததை பாத்தீங்களா? இல்லப்பா. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியும் நான் எடுத்தேன்னு? நான் எடுத்தியான்னு ஒவ்வொரு குழந்தை கிட்ட கேட்கும் போது நான் எடுக்கலன்னு நீ சொன்னதை நான் நம்பலப்பா. அம்மா, நான் எங்க தெரியுமா பாராட்டுறேன் அந்த அம்மாவை? தம் புருஷனுடைய சட்டப்பையில இருந்து 5 ரூபாய் 10 வயசு குழந்தை எடுக்குதுன்னு பார்த்து அதுக்கே தெரியாம அதை எப்படி வளர்த்துச்சு தெரியுமா அந்த அம்மா? எவன் பாக்கெட்ல இருந்து எவன் காசு எடுத்தாலோ அவனை புடிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் நீதிமன்றத்துல போய் நிறுத்துற காவல்துறை அதிகாரியா வளர்த்து எடுத்திருக்கா பாரு. எங்கிருந்து எங்க தொடங்கி இருக்குது பாருங்க அந்த அம்மா. தட் இஸ் கால் பேரண்டிங். வார்த்தைகளை மிகச் சரியாக புரிந்து கொள்ளுகின்ற பெற்றோர்கள். வார்த்தைகள் இல்லை, சும்மா அசைவு இருந்தாலே போதும் அதை பார்த்துக் கொள்ளுகின்ற. அதனால்தான் பழைய காலத்துல எப்படி வளர்த்து வச்சிருக்க பிள்ளையன்னு கேட்பாரு அப்பா. புள்ள தப்பு பண்ணா இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அம்மா அப்பா ஆயிரலாங்க, அது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் தான். ஆனால் அவர்களுக்கு மிகச் சிறப்பான முன்னுதாரணமாக இருப்பது என்பது ரொம்ப சிரமம். ஒண்ணு செய்யுங்க, இதை கரெக்டா பயன்படுத்துங்க. குழந்தைகளுக்கு முன்னால உடம்ப கிளீனா வச்சிருக்கிற மாதிரி இதையும் கிளீனா வச்சிருங்க பெற்றோர்கள். ரொம்ப முக்கியம். எனக்கு புரியல இந்த ஆம்பளைங்க ஏன் இத பாத்ரூம் போகும்போது கொண்டு போறாங்கன்னு. சிரிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் கொண்டு போறீங்க? நான் ஒரு சைக்காட்ரிக் கிட்ட கேட்டேன், இந்த ஆம்பளைங்க எல்லாம் ஏன் இதை கொண்டு போறாங்க பாத்ரூம்க்கு? நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பயமா தனியா போக. நான் சொல்லட்டுமா? தனியா போகலாம் பயம் இல்ல, இத தனியா விட்டுட்டு போக பயம். கைத்தட்டியவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள். கிளீனா வச்சிருங்க, வீடு தானே. வீட்டிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை மிகச் சரியாக வைத்திருங்கள். குடும்பம் என்கின்ற நிறுவனம் மிக முக்கியமானது. அதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்ற பொழுது அதை மிகச் சரியான அளவில் வைத்திருப்பது. இப்படி சொல்றேன், உங்களுடைய குழந்தைகள் உங்க பக்கத்துல இருப்பாங்க. எனக்கு 4-5 விஷயங்கள் மோதுது, எதை சொல்லுவது என்று யோசித்து சொல்கிறேன். உங்களுடைய குழந்தைகளை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வளர்த்துறாதீங்க, அதே நேரத்தில் ரொம்ப கண்டிச்சா வளர்த்துறாதீங்க. பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் an art, அது ஒரு கலை. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நின்று எல்லா குற்றங்களையும் செய்வதல்ல. சில குழந்தைகள் இருக்கிறாங்க, என் பிள்ளை என்ன இருந்தாலும் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அதை நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளவே முடியாது. உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய பொறுப்பை எப்படி வளர்க்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன். குழந்தைகளுக்கு இதை கடத்திருங்க. இன்றைய இளைஞர்களுக்கு அதை கடத்திருங்கிற நான் முடிந்த அளவு கடத்தி கொண்டு வருகிறேன். ஒரு இடத்துக்கு நான் பேச போயிருந்தேங்க, சிம்சோன் கதையை சொன்னேங்க ஒரு பையனுக்கு. அந்த வளாகமே அந்த பையனுடைய அப்பாவுடைய தான். அவங்க அப்பா இறந்துட்டார், கையெழுத்து போட்டு மேனேஜ்மெண்ட் வாங்கிருச்சு. இந்த பையன் வந்து ஃபில்தி ரிச், சரியான பணக்காரன். 12th படிக்கிற பையன், எந்த ஸ்கூல்னு சொல்ல மாட்டேன், ஃபார்ச்சுனர்ல தான் வருவான். ஷர்ட்டே வந்து 3000 ஷர்ட், காலில் ஷூலாம் அடிடாஸ் தான். எப்பவுமே கையில பணம் வச்சிருப்பான். அவங்க அம்மாவுக்கு இவனோட சேர்த்து 3 பிள்ளைங்க. அந்த டீச்சர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, மேடம் எல்லாம் சரி மேடம், எங்களுடைய அந்த நில ஓனருடைய பையனால மட்டுமே இந்த வாட்டி நாங்க 100% வாங்க மாட்டோம்னு நினைக்கிறோம் மேடம்னு சொன்னாங்க. சத்தியமா இது நடந்தது. அந்த பையன் மீட்டிங்ல இருக்கிறானான்னு கேட்டேன். ஆமா இருக்கிறான்னு சொன்னாங்க. நான் அந்த பையனை பார்க்க விரும்பல, அந்த பையனை உள்ளேயே இருக்க சொல்லுங்க. நான் பேசினேங்க, அந்த குழந்தை கேட்டுச்சு. என்னை பார்க்கறதுக்கு அந்த பையன் வந்து பிரின்சிபல் ரூமுக்கு வரல. என் கார் அப்படி போகுது, வெளியில போகுது, வாசல்ல நிக்கிறான். இந்த கை இருக்குல்ல, 2 கை இல்ல எடுத்துட்டு கண்ணை இப்படி தொடச்சிட்டு நிக்கிறான். நான் கார் வெளில போகுது,
இப்படி ஒரு கும்பிடு போட்டான். நான் மனசுல நினைச்சிட்டேன், அந்த மூங்கில் காடு புல்லாங்குழல் ஆயிட்டுச்சு, அது இனிமேல் தப்பு பண்ணாது. அது உள்ள ஏதோ ஒன்று விழித்து கொண்டது. அவன் அழுது எனக்கு ஒரு கும்பிடு போட்டான் பாருங்க, அவன் ஏதோ ஒன்ன புரிஞ்சுக்கிட்டான். சொற்கள் குழந்தைகளுக்கு புரியணுமே, புரிகிற அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் எத்தகைய சொற்களை அவர்களோடு பேசுவது, அந்த விஷயங்களை எப்போ கொடுக்கிறதுன்னு தெரியணும். இங்கதான் உத்திரமேரூர்ல திண்டிவனம் பக்கத்துல திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு. அங்க உத்திரமேரூர்ல அந்த கோவில்ல படுகளம் போட்டிருந்தாங்க, தீமிதி திருவிழா. நான் இன்னைக்கு நைட்ல ஏதோ ப்ரோக்ராம் போயிட்டு வரேன், காலையில வந்து அங்க படுகளம் உடனே இறங்கிட்டேன். 5 மணிக்கு காலையில கார்ல இருந்து இறங்கி அதை பாக்குறேன். ஃபுல்லா இவ்வளோ பெரிய சிலை, துரியோதனன் சிலை. அதுல காலையில 5 மணிக்கு அந்த அரிதாரம் பூசிக்கிட்டு ஒருத்தர் ஓன்னு கத்திக்கிட்டு வந்தார், கையில கதையை எடுத்துக்கிட்டு. இன்னொருத்தர் கால் மாட்டுல நின்றுட்டு அந்த சிலையை 3 வாட்டி ஓடினார். ஒருத்தர் என்ன பண்ணாரு, கால்ல தொடை எப்படி இருக்கு, தொடையில அடிச்சாரு பாருங்க, பானை உடைஞ்சிருச்சு. அதுல இருந்து குங்குமம் வந்துச்சு. உடனே ஒருத்தர் கீழே விழுந்து துடிச்சு செத்த மாதிரி நடிச்சார். உள்ள கோயில இருந்து திரௌபதி அம்மனை வெளில கூட்டு வந்தாங்க. அந்த பிரசாதத்தை எடுத்து அந்த பெண்ணுடைய தலையில பூசினாங்க. அந்த குங்குமத்தை எடுத்து பூசி பூ முடிச்சு உள்ள கொண்டு போயிட்டாங்க. அப்புறமா துரியோதனுடைய மனைவி வந்து ஒரே ஒப்பாரி. ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒன்னும் புரியல. ஒரு வயதான தாய்க்கிழவி என்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் இதை அப்படியே கடத்திட்டு போறேன். மகாபாரதத்துல 91 கௌரவர்கள் இறந்ததற்கு பிறகு துரியோதனனை சாகடிக்கணும்னு முடிவு செய்யறான் கிருஷ்ணன். துரியோதனுடைய அம்மா காந்தாரி என் பிள்ளைய கொல்ல அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரியோதனனை கூப்பிடுறான். நான் இங்க நிறுத்துறேன். தாய்மார்கள் இருக்கிறீங்கல்ல, we are very powerful. தந்தைமார்களை விட we are very powerful. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. வெரி பவர்ஃபுல் we are. அந்த பவரை பயன்படுத்தி கடவுளுக்கும் எனக்கும் பார்த்துக்கலாம்டா. காந்தாரி கூப்பிடுறா திரௌபதிய, துரியோதனன். துரியோதனன் வரா, போய் பின்னால இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு, உடம்புல ஒரு துணி இருக்க கூடாது, வா. சரிம்மா, ஓடிட்டான் பையன். தோழிகளிடத்தில் சொல்றா, என் கணவனை கண்ட நாள் முதல் என் கண்களை கட்டிக்கொண்டேன். என் 100 பிள்ளைகள் எனக்கு பிறந்த முகத்தை நான் பார்த்ததில்லை. இந்த கண்களை கட்டிக்கொண்டதனால் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையும் நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, உங்க சக்தி நிலை எனக்கு கொடுங்கன்னு. என் அத்தனை சக்தி நிலையையும் என் பிள்ளைக்கு இந்த நூற்றாண்டுகளாக காத்திருக்கக்கூடிய இந்த கண் மூடி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை என் பிள்ளைக்காக நான் திறக்க போகிறேன். என் பிள்ளைக்கு நான் அந்த அந்த ஆற்றலை கொடுக்கிறேன். அவன் உடம்ப வஜ்ரமா மாத்திடுறேன். எவன் கை வைக்கிறான்னு பார்ப்போம். இதான் காந்தாரி எடுத்த முடிவு. போறா, குளிக்கிறான் பையன், வரான். கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவ எல்லாம் இப்படி கண்ணில் இருந்து பார்த்து அருள் கொடுத்துட்டாள்னா துரியோதனனை கொல்ல முடியாது, மகாபாரத போர் முடியாது. கிருஷ்ணன் ஒரு வேலை செஞ்சான். வழியில வந்த துரியோதனனை நிறுத்தினான். என்னடா ட்ரெஸ் பண்ணாம போயிட்டு இருக்கிற? அம்மா கூப்பிட்டா சார். அம்மா கூப்பிட்டா அப்படியே போவியா? ஆம்பளை இல்ல நீ, உன் அம்மா பொம்பளை இல்ல, மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போடா லூசு. அப்படி சொல்லி ஒரு வாழை இலையை தூக்கி போட்டான். வாழை இலை எடுத்துக்கிட்டு துரியோதனன் போய் அவங்க மம்மி முன்னால நின்னான். வந்துட்டியா துரியோதனா? வந்துட்டேம்மா. எல்லாம் வெளியில போங்க, கதவு மூடுங்கன்னா. எல்லாம் வெளியில போய் கதவு மூடிட்டாங்க. கண்ணை திறந்து தலையில இருந்து இப்படி பாக்குற அம்மா பிள்ளைய, இடுப்பு பகுதி மட்டும் மறைஞ்சிருக்கு. கண்ணை அப்படியே எடுத்து கட்டிக்கிட்டு சொன்னா, தவறு செய்து விட்டாயே குழந்தாய், அந்த கிருஷ்ணன் வஞ்சகன் என் பிள்ளையை நாளை சாகடிக்க போகிறான். நான் எப்படி 100 பிள்ளைகளை இழந்து அனாதையாக பிள்ளைகள் இல்லாமல் சாக போகிறேனோ அப்படி அவனும் அனாதையாக செத்து போவான் என்று சாபமிட்டபடி மயங்கி கீழே விழுந்தாள். நான் இதையே உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? அடுத்த நாள் போர்ல அவன் உடம்புல எங்க அடிச்சாலும் அவனுக்கு உயிர் போகல. எங்க அடிச்சா உயிர் போவோன்னு கிருஷ்ணனுக்கு தெரியும். தொடையை காட்டுவான், தொடையில ஆடுறான், தொடையில ஆடுறான். ஏன்னா அங்கதான் தாயின் அருள் கிடைக்காத அந்த பகுதி, மறைக்கப்பட்ட பகுதி, பலவீனம். அடிச்ச உடனே உயிர் போயிடுச்சு.
தொடையில அடிச்சு உயிரை போயிடுச்சு. அந்த நேரத்தில் தொடையில அடிச்சு உயிர் போன அந்த நேரத்தில் திக்கிச்சு நின்ற துரியோதனுக்கு தெரியவில்லை தான் ஏன் இறந்தோம் என்று. உங்ககிட்ட நான் இந்த கதையை சொல்வதற்கு காரணம், உங்க குழந்தைகள் கிட்ட போய் இந்த கதையை சொல்லுங்க. தாய் தந்தையரிடம் எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ அது உங்கள் பலவீனமாக மாறி உங்களை அழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பெற்றோரிடம் இருந்து எதையும் மறைக்காதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய புராண இதிகாச இலக்கியங்கள், நம் கவிதைகள், இவையெல்லாம் நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு தான் காதுகள் சரியாக இல்லை. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்று சொல்வார். எனக்கு மிகவும் பிடித்த 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன். பெருங்கடல். குழந்தைகிட்ட சொல்லுங்க. தோத்து வரானா சொல்லுங்க. மனம் முறிஞ்சிருக்கானா சொல்லுங்க. முயற்சி செய். கமிட்டடா இரு. மோட்டிவேட்டடா இரு. மோட்டிவேஷனை விட கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். உற்சாகத்தை விட மிக முக்கியம் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்போட இரு. எங்க இருக்கு நம்ம கிட்ட அர்ப்பணிப்பு? நான் கேட்கிறேன். நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறேன். நான் எந்த குறிப்பையும் பார்த்து பேசல. மிக முக்கியமான விஷயத்தை பேசுறேன். மகாபாரதத்தில் ஒரு காட்சி என்ன அசைச்சு போட்ட ஒரு காட்சி. இன்னைக்கு பிள்ளைகளிடத்தில் பணிவு இருக்கா? நான் கேட்கிற பணிவு இருக்கா? முதல்ல டீச்சர்ஸ் எல்லாம் வருவோம், வந்த உடனே பிள்ளைகள் அப்படி நகர்ந்துக்குவாங்க. நகருவாங்களா இல்லையா சார்? இப்ப நகர்றாங்களா சார்? நாம நகர்ந்து போறோம். இப்படியே தான் போகுது. அப்பா அப்படின்னாலே பதறுமே நமக்கு. இப்ப பதறுதா இருக்காது? Hey dad, please order one pizza. முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை அந்த சாப்பாடு. எங்க போச்சு நம்முடைய பண்பாடு, மரபு? நான் இந்த வார்த்தையை சொல்றேன். எப்படி நாம் அர்ப்பணிப்போடு இருப்பது, எப்படி பணிவை காட்டுவது என்பதற்காக சொல்லுகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இங்க போட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறாரு. சார், பொருட்காட்சியா சார் இது? என்ன செய்யறது? பெரியவர்களையும் மிரட்ட வேண்டியதா? பஞ்ச பாண்டவர்களை கொன்றதுக்காக போறாங்க அஸ்வத்தாம. உப பாண்டவர்களை கொன்னுறான். உப பாண்டவர்களை கொன்ன உடனே அவனுக்கு பெரிய சாபம் வந்துருது. இந்த அஸ்வத்தாமனால என்ன பண்றது தெரியல. இவங்களெல்லாம் கொல்லணும்னா என்ன பண்றதுன்னு துரோணாச்சாரியாருடைய பையங்க அஸ்வத்தாமன் இறந்தான் என்பதற்காக தன் கழுத்தை தானே அறுத்துட்டு சாக வைத்த தர்மனை, அந்த கிருஷ்ணனை எல்லாரும் கொல்லணும்னு முடிவு பண்றான். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, எல்லார்கிட்டையும் எல்லோரையும் அழிப்பதற்கான ஆயுதம் இருக்கு. அது செல்லுபடி ஆகுமா செல்லுபடி ஆகாதான்றதை நாம தான் முடிவு பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கு அந்த ஆற்றல். எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆட்களாவது இருக்கட்டும், அந்த பவர் நம்மளை தாக்கணுமா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஐ எம் மோர் பவர்ஃபுல்னு நீங்க நினைக்கணும். அந்த பவர்ங்கிறது என்னதுன்னு அந்த ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். அவன் வராங்க, அஸ்வத்தாமன், பஞ்ச பாண்டவர்கள் அப்படி நிக்கிறாங்க. அந்த பெரிய சேனை நிக்குது, கிருஷ்ணன் நிக்கிறான். என்ன தெரியுமா சொல்றான்? இதுக்கு பதில் சொல்லுங்கடான்ட்டு ஒரு அஸ்திரத்தை விட்டான் பாருங்க. அந்த அஸ்திரத்தின் பெயர் நீங்க போய் தேடி பாருங்க, நாராயண அஸ்திரம். நாராயண அஸ்திரங்கிறது உலகத்தை அழிச்சிரும். அந்த நாராயண அஸ்திரத்தை இல்லாமல் ஆக்கினாங்க கிருஷ்ணன். ஆச்சரியமா பார்க்கிறேன் நான் கிருஷ்ணனை. ஏன் அவனை அவ்வளவு கொண்டாடுகிறார்கள்? ஏன் அவனை கடவுள் என்று சொல்கிறார்கள்? என்ன இருந்தது அவனிடத்தில்? பாருங்க, என்ன குணம் பாருங்க. ஒன்னு சொன்னா, நாராயண அஸ்திரத்தை ஜெயிக்க முடியாது, எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள்னா பஞ்ச பாண்டவர்களையும் பணிய வைத்தான், எல்லா சேனைகளையும் பணிய வைத்தான், தானும் அதற்கு முன்னால் பணிந்து கொண்டான். எதை வெல்ல முடியாதோ அதற்கு முன்னால் பணிந்து கொள்வது என்கின்ற அறிவு, ஞானம் கிருஷ்ணர் மூலமாக நமக்கு கிடைக்குது. நம்ம எல்லாருமே பணிஞ்சோமா இல்லையா? கொரோனாங்கிறது சின்ன வைரஸ் தானே, வெளில போனவெல்லாம் செத்தான். பணிந்தவர்கள், அடங்கினவர்கள். எதற்கு அச்சப்பட வேண்டுமா? அஞ்சுவது அஞ்சாமல் பேதமை. எதற்கு அஞ்ச வேண்டும்? அதற்கு அஞ்ச வேண்டும்.
அஞ்சுவது கூட ஒரு ஆயுதத்தை செயலிழக்க வைக்கக்கூடிய சூட்சுமம் என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற கல்வியில் சிறந்த நாடு இந்த தமிழ்நாடு. நான் சொல்லுகிறேன், வெறும் எதிர்த்து நிற்பதல்ல, எதை எதிர்த்து நிற்கிறோம் என்ற தெளிவோடு எதிர்த்து நிற்கிறோம். அதனால்தான் நம்முடைய நாடு பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அதை முதன்மையான மாநிலமாக கொண்டு வருவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் பாராட்டும். உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க அனுமதியுங்கள். சிறகை விரித்து அவை பறக்கட்டும். நான் சிறகை விரித்த பொழுது நான் சிட்டுக்குருவி போல்தான் இருந்தேன். விரிய விரிய தெரிந்து கொண்டேன், நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. நான் பறந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளும் சிறகை விரித்து பறப்பதற்கு முயற்சி செய்யட்டும். நீங்கள் அதற்கு உதவி செய்யுங்கள். அவர்களும் ராஜாளிகள் தான். வாருங்கள், அனுமதியுங்கள், பறக்கட்டும். நானும் பறந்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் சேர்ந்து பறந்து பாருங்கள். அங்கே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.